ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு செய்யறத பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சுண்ட சுண்ட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. குழம்புல இருக்கிற சேப்பங்கிழங்கே போதும். நீங்கள் கூட அப்பளமும் வறுத்தலும் வறுத்தா போதும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஐகான் பட்டன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சேப்பங்கிழங்கு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. சேப்பங்கிழங்கு 2 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. சேப்பங்கிழங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் இந்த சேப்பங்கிழங்க வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு முக்கால்வாசி வெந்துடும் உங்களுக்கு சேப்பங்கிழங்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அந்த சூட்லேயே உங்களுக்கு சேப்பங்கிழங்கு வெந்துடும். சின்ன எலும்புச்சப்பழம் அளவு சைஸை புளியை ஊற வச்சிருங்க. ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. மண் சட்டியில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு கட்டி பூண்டை உரிச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை லைட்டாக வதக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரிச்சி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வதக்குங்க. 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் வதக்கிட்டே இருக்கட்டும். வேக வைத்த சேப்பங்கிழங்கு தோலை உரிச்சி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 தக்காளி விழுதா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கரைச்சி வச்ச புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பை லிட்டை வச்சு மூடிடுங்க. 10 நிமிஷம் இந்த குழம்பை கொதிக்க விடுங்க. சேப்பங்கிழங்க ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் குழம்பு கொதிச்ச பிறகு கட் பண்ணி வச்சு இந்த சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. சேப்பங்கிழங்கு ஆட் பண்ண பிறகு குழம்பை 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சேப்பங்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் குழம்பு கட்டி ஆயிடும். சேப்பங்கிழங்கு புளி குழம்பு ஆறின பிறகு பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. சூடான சாதத்தோடு இந்த சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.